சுரேஷுக்கு வந்து இப்ப நெஞ்சு வலி இருதய சிகிச்சைக்கு மாத்திட்டாங்க. சீரியஸ், ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காரு. வர வர மோசமாகிட்டே போகுது நிலைமை. இவங்களுக்கு தேவை சுரேஷ் சலை சாகணும். எனக்கு நெஞ்சு வலி, ஓ, ஓ, ஓ. நெஞ்சு வலி எந்த வழியா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல்ல தான் இத்தனை நாளும் இருந்தாரு. சுரேஷ் சலைக்கு எது ஆகனாலும் ஜனாதிபதி அன்றுகுமார் ரசநாயக்க, சாணி அபிஷேகர், ரவி சினவிலர், இவங்க 3 பேரும் தான் காரணம் எழுதிட்டாராம். சரியா? இன்னைக்கு என்ன 27ஆம் தேதி. இன்னைக்கு இந்த நெஞ்சு வலி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா 1ஆம் தேதி நடு வழக்கு, 3ஆம் தேதி அடுத்த ஆயுதம். அதுதான். இல்ல, உண்ணாவிரதம் விட மாட்டார். அவர் விடுறாரு இல்ல, விடுறாரு இல்ல. සලේ මහත කොයිම වෙලාවකවත් දැන් උපවාසය අතාරින්නේ නැත්. උපවාසය අතාරින්නේ விட தேவையில்ல. ஐயாக்கு எல்லாம் வயரால போகுது, வயரால எடுப்போம். உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th July 2026 ஓவோ அரீனா பெம்ப்லியில நடக்க இருக்கு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம் 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 டெல்சா. கொஞ்சம் பொறுங்க, சரியான வக்கியா இருக்கு. எனக்கு நெஞ்சு வலி, சரியான ஒர்க் டேல்சா. அப்ப அந்த நெல்லி கிராஸ் இருக்கு தானே, ஒரிஜினல் தோலக்கட்டி நெல்லி இருக்கு தானே, அந்த நெல்லிக்குள்ள ஐஸ் போட்டு, அதுக்கு கசகசா போட்டு, அதுக்கு அன்னநாஸ் எல்லாம் அப்படியே வெட்டி போட்டு அப்படி எடுத்து வச்சு அப்படி குடிச்சா ஜில்லண்டு இருக்கும் இந்த வெயிலுக்கு. குடிங்க நல்லா குடிங்க. இது மனையாளின் அன்பு தொல்லையார வரக்குள்ள தாரதுன்னு தங்கச்சி தம்பிக்கும் பரக்குள்ள கொடுத்து விடுங்க. இங்க வந்து மழையும் வெயிலும் கலந்து வரனால நீங்க இருக்கிற நாடு எவ்வளவு செழிப்பான நாடு. இப்ப பாவம், எனக்குமே 2 ராவைக்கெல்லாம் சாப்பிடையும் பெறாது. சரியா சுரேஷாலைக்கு வேற பார்ட்ஸுக்கு வந்துட்டேன். வேற பார்ட்ஸ் இப்ப மாறிடுச்சு, இடம் மாறிடுச்சு. இப்ப சுரேஷ் சலை மாரடைப்பு காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் இருதய நோய் பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த அப்டேட் தான் இப்போ கிடைச்ச அப்டேட், லேட்டஸ்ட் அப்டேட். அதோட தான் நாங்கள் இப்போ நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். இப்போ தான் நாங்கள் நிகழ்ச்சிக்கு ஆரம்பிக்கும் போது தான் அந்த அப்டேட் வருது. அவங்களுடைய மனைவி வைஃப் போயிருக்காங்க இன்னைக்கு 12 மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு அவங்கள பார்க்கறதுக்கு, ஓய்வு நேரத்தில் போயிட்டு இந்த லஞ்ச் டைம் போயிட்டு பார்க்கறதுக்கு போது தான் தெரியுது. காலையிலே ஒரு இருதய நோய் வந்திருக்கான், வலி வந்திருக்கான். அப்போ உடனடியாக மாத்தினதா வைஃப் சொல்றாங்க. இப்போ இந்த கதை வந்து கொஞ்சம் நான் தேடி பார்த்தேன், இந்த கிடைக்கிற டைம்ல தேடி பார்த்தப்ப தான் விஷயம் உங்களுக்கு வருது. இப்ப சுரேஷ் சாலை இருக்கிறது வந்து 41வது வார்டுல, ரைட்? சுரேஷ் சாலையுடைய மனைவி வெளியே வந்து இந்த விஷயத்த சொன்னது வந்து ஒரு 12:30-1 மணி இருக்கும். இவங்க வந்து எப்படி வெளியே வாய்ஸ் கட் கொடுக்குறாங்கன்னு அந்த பாக்குறீங்க நீங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதுல சுரேஷுக்கு வந்து இப்ப நெஞ்சு வலி இருதய சிகிச்சைக்கு மாத்திட்டாங்க. சீரியஸ், ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காரு. வர வர மோசமாகிட்டே போகுது நிலைமை. இப்ப எத்தனை நாள் ஆச்சு நீங்களே பாக்குறீங்க தானே. இவங்களுக்கு தேவை சுரேஷ் சலை சாகணும். இது அதிகாரிகளுக்கு தேவை சுரேஷ் சலை சாகடிக்கிறதே இவங்களுக்கு தேவைப்படுது. அப்ப இவர் செத்துட்டாருன்னு சொன்ன எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுதானே. அதுக்கு தான் இந்த அதிகாரிகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இப்ப இந்த நிலை மோசமா இருக்கு. நாங்க என்ன சொல்றோம், விசாரணை நிப்பாட சொல்றோமே இல்ல தானே. இவரை வந்து வெளியில விட்டுட்டு விசாரிக்கிற மாதிரி நார்மலா விசாரிங்க. அதை விட்டுட்டு நீங்க எப்படி டார்ச்சர் பண்ணீங்கன்னு சொன்னா, கணவருக்கு பாருங்க என்ன நடந்திருக்கு. இப்ப நெஞ்சு வலி எந்த வழியா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல்ல தான் இத்தனை நாளும் இருந்தாரு, ரைட்டா? இந்த மனுஷன் 16 நாளைக்கு மேல இத்தனை நாள் ஹாஸ்பிட்டல்ல. இதுக்கப்புறம் எது நடந்தாலும் அது அந்த மனுஷனுடைய பிடிவாத குணம். எது நடந்தாலும் அதுல இப்ப எழுதி வச்சுட்டாராம். கண்ணா இதான் அப்டேட். சுரேஷ் சலைக்கு எது ஆகனாலும் ஜனாதிபதி அன்றுகுமார் ரசநாயக்க, சாணி அபிஷேகர், ரவி சினவிலர், இவங்க 3 பேரும் தான் காரணம் எழுதிட்டாராம். சரியா? ரைட். இப்ப இதெல்லாம் என்னத்துக்கு, ஏன் திடீர்னு இப்ப மூக்கு வழியா சாப்பாடு போய்கிட்டு இருந்துச்சு, படுத்த படுக்கையில இருந்தாரு, எழுந்து நடந்தாரு, உட்கார்ந்து இருப்பாரு, டாய்லெட் போற எல்லாம் செஞ்சவரு இன்னைக்கு என்ன 27ஆம் தேதி. இன்னைக்கு இந்த நெஞ்சு வலி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா 1ஆம் தேதி நடு வழக்கு, 3ஆம் தேதி அடுத்த ஆயுதம். அதுதான் சரியா. நமக்கு மிகவும் வேண்டப்பட்டவரால் ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் வந்திருக்கிறார். 6
நீங்க யோசிப்பீங்க, ஆ நான் இன்னும் ஒரு சில தினங்கள்ல செய்திகளுக்கு அப்பால் அதை முழுமையா தாரேன். ரைட். நமக்கு மிகவும் வேண்டப்பட்டோரால் டில்சான் சொன்ன 3 பேர்ல ஒருவர் ஆ மிக முக்கியமான இடத்துக்கு போய் அவசர அவசரமா திரும்பி இருக்கிறார். ஆ பலரை சந்திச்சிருக்கிறார். ரைட். ஓகே. பலரிட்ட கை அடையாளங்கள் பெறப்பட்டிருக்குது. சூப்பர். ம். இவ்வளவுதான் டில்சான். அவ்வளவுதான். மிச்சம் அதுக்கு மேல நாங்க எதுவும் ரிவீல் பண்ணிடக்கூடாது. நாங்க வந்து அதை அப்பப்ப அப்டேட் பண்ணிடுவோம். சுட சுட செய்திகள் கேட்கறதுக்கு ரெடியா இருங்க. நாட்டு நடப்போ செய்திகளுக்கு அப்போம் நியூஸ் இன்சைட் எல்லாம் ரெடியா இருக்கு. இப்ப இது என்னன்னா ஒன்றை மறந்துட்டீங்க, ஆ, இன்சைட்டுக்குள்ளேயும் சாமான் இருக்குது. ஆமா கணக்கு. ஆமா இன்சைட்டுக்குள்ளேயும் வரும். இன்ன- எல்லாத்துலயும் நாங்க இன்னைக்கு போட்டு அடிக்கிறது. இன்றைக்கு அறிஞர் இன்றைக்கும் கணக்க வருகுதா உள்ளுக்குள்ள ஆமா, பொட்ட ஆமா, கட்டலுங்க. ஆமா. தகவல் இருக்கு. அப்போ இப்போ 1ஆம் தேதி சுரேஷ் சலே சம்பந்தமான வழக்கு விசாரணை கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் எடுக்கப்பட இருக்கு. சுரேஷ் ஐயாவுடைய தொலைபேசி பாஸ்வேர்ட், லேப்டாப் பாஸ்வேர்ட் சம்பந்தமான மிக முக்கியமான உத்தரவுகள் 1ஆம் டில்சான், தேதி நான் வழங்கப்பட இருக்கு. நான் சொல்லட்டா உண்டு ஆ, இவருடைய வருத்தத்தை, அதாவது சுரேஷ் அளவை இந்த இன்வெஸ்டிகேஷன்ல அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் என்றால் அனைவர வழித்தொடர்பையும் துண்டிக்கவும். ஆமா ஆமா. தெரியும், துண்டிச்சால் இப்ப இது வந்து வெளியில இருந்தா இந்த ஸ்கிரிப்ட் கூடப்பட்டிருக்கு. ம். நீர் இன்று மாரடைப்பாக நடிக்க வேண்டும். மனைவி முதலாம் மூலமா தேதி தான் போய்கிட்டு இருக்கு இப்ப. ஆ, மனைவி முதல் சட்டத்தரணி மாதிரி வேற அந்த இந்த ஃபோல்டு செய்தவங்க இப்ப மனைவி செய்து கொண்டிருக்கிறா. ஆமா. நீங்க படுத்திருந்தாலும் சுரேஷாலே 1ஆம் தேதி நடமாடும் நீதிமன்றம் வைத்தியசாலையில இயங்கும். வேகம், வேகம். Don't worry. ஆமா, 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 ஆமா. அதுல கிளியரா இருக்குது. ம்ஹும். சரியா? ஆனா இப்ப 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 மனைவி சொல்றாங்க, இப்ப இந்த அரசாங்கம் பாருங்க, இவங்க இந்த ஆபீசர்ஸுக்கு தேவை இவரு இன்னும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களே, இன்னும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களே கொஞ்சம் அப்படின்னு கொஞ்சம் சொல்றாங்க. வரேன். வைத்தியசாலையில வச்சு கொடுமைப்படுத்துறேன்னா அதை போல ஒரு கொடுமையான சொல் என்ன இருக்குது? வாய்ப்பே இல்ல. அதுதான் இப்ப இத்தனை நாள் இவங்க இருந்தாங்க வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல. இப்ப இதுக்கு மேல என்ன கொடுமை? இதுக்கு மேல என்ன கொடுமைங்கிற? இவரா போயிட்டு சாப்பிட இயலாது, குடிக்க இயலாது, தூங்க இயலாதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தா விசாரணை செய்ய இயலாது. ரைட். விசாரணை அதிகாரிகள் சொல்லிட்டாங்க, இப்ப அவர் ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்காரு, நாங்க எந்த விதமான விசாரணையில் ஈடுபட முடியாது, நாங்க ஈடுபடவும் இல்லை. ரைட். இந்த டைம்ல நாங்க உண்மை இன்வெஸ்டிகேஷன் எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த இடத்துல அதான் நான் இப்ப இன்னும் இந்த மனைவியுடைய ஸ்டேட்மெண்ட், இந்த வாக்குமூலம், இந்த வாய்ஸ் கட்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சுரேஷ் சலே இப்ப இதை விடுறாரா, இப்ப நெஞ்சு வலியும் வந்துருச்சு. ரைட். ரொம்ப ரொம்ப அபாயகரமான கட்டம். சரி, இப்ப சரி இந்த மனுஷன் உண்ணாவிரத்தை விடுமா அப்படின்னு கேட்கறாங்க. இவங்க சொல்றாங்க, நோ 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 நோ, இல்ல, உண்ணாவிரத்தை விட மாட்டார், அவர் விடுறாரு இல்ல, அவர் இல்ல விடுறாரு இல்ல. සලේ මහත කොයිම වෙලාවකවත් දැන් උපවාසය අතාරින්නේ නැත්. விட தேவையில்லை. ஐயாக்கு எல்லாம் வயரால போகுது, வயரால எடுப்போம். டோன்ட் வரி. அதை பற்றி கவலை இல்லை. இப்ப என்ன கதைன்னு பிடிவாதமா இருக்காராம், உண்ணாவிரதமும் விடுறாரு இல்லையா, எனக்கு ஒரு கேள்வி, ம். இந்த உண்ணாவிரதம் சுரேஷால இருக்கிறாரா அல்லது அவரை இருக்க சொல்லி அவரா யாரும் சொல்லி இருக்கிறாரா? ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்க வச்சிருக்காங்களோ தெரியாது, நம்ம உள்ளுக்கு போயிட்டு பார்க்கவே இயலாது. நான் நினைக்கிறேன் டில்சான், இது ஏதோ அவருக்கு பர்சனலா அவரோட ஃபேமிலிக்கு ஏதோ ஒரு த்ரெட் ஒன்று இருக்குது வெளியில. இன்னென்ன மாதிரி செய்யலைன்னா உனக்கு இன்னென்ன மாதிரி நடக்குமெண்டு. ஏன்னா இவர நீதிமன்றம் 3வது அக்யூஸ்டா வந்து பேர் கொண்டு வந்துட்டு பேரை வேற முன்னிலைப்படுத்திட்டு நீதிமன்றம் அடையாளப்படுத்திட்டு, முதலாவது சஹரான், 2வது பிள்ளையான், 3வது பேர் அந்த பட்டியலிடப்பட்டிருக்கு. இப்ப 4வது 6 வாரன்றதெல்லாம் இப்ப போட்டி. 1 2 3 செலக்ட் ஆகியாச்சு. 4வது 6 எந்த ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி, எந்த ஜனாதிபதி, பெரிய தலை யாரு, அடுத்தது 4வது. அதோட 5 6ல வந்து ராணுவ புலனாய்வு மற்றும் மத்திய புலனாய்வு, மாகாண புலனாய்வு பிரிவுக்கு பொறுப்பா இருந்தவர்கள் வர போறாங்க. இது ஒரு பெரிய ஒரு 1ஆம் தேதி வழக்குன்றதை விட அதாவது இந்த வரப்போற மாதம் ஆரம்பிக்கிறது ஒரு ஆபத்து தான். பல பேருக்கு ஆபத்தோட தான் ஆரம்பிக்க போகுது. அதாவது FBI இந்த விசாரணையை முடிச்சிட்டுன்னு சொன்னவங்க ஞாபகம் இருக்கு. அண்டு ஐக்கிய தேசிய கட்சியில பஜீரையோ யாரோ தெரியாது, யாரோ ஒரு ஆள் சொன்னது UNB-ல இருந்து எல்லாரும் உதயகமன்பிலே சொன்னார், அந்த FBI விசாரணையை முடிச்சுட்டு சொல்லிட்டாங்க, இது பின்னணியில யாரும் இல்ல, சாரான் குரூப் தான் செஞ்சுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, இதுக்கு மேல தேட வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அவங்க வந்து கொஞ்சம் லேப்டாப்புகள், போன்கள், கொஞ்சம் சாமான் அள்ளிட்டு போயிருக்கிறாங்க. ரைட். அவங்க அதாவது இந்த இன்சிடென்ட் நடந்து 48 ஹவர்ஸுக்குள்ள FBI அதிகாரிகள் இலங்கைக்கு வந்திருக்கிறாங்க. வந்து இன்வெஸ்டிகேஷன் செய்யறதுக்கு சில இதுகளை கொண்டு அவங்க ரிப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் முடிக்கல. என்ன நடந்தது, எப்படி இந்த தாக்குதல், ஒரு ரிப்போர்ட் கொடுப்பட்டிருக்கு, அதோட அது முடிச்சு. இப்ப அவங்க எடுத்துட்டு போன சாமான் சிலது வந்து இப்ப இருக்கிற விசாரணைக்கு அனுப்பப்படுது. ரைட். ஓகே. சரி, அப்ப சம்பவம்
உறுதி. அது நீதிமன்றத்துல வந்து முன்னிலைப்படுத்தப்படலாம் எதிர்பார்க்கப்படுது. ம், ம். Right, அப்ப அதை பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. ஏன்னா 1ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படும் போது எங்களுக்கு முக்கியமான பல தகவல்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். ஏன்னா இந்த வழக்கு விசாரணை நீதிமன்றம் குறிப்பா மதிப்புக்குரிய நீதிபதிகள் கூட மிகவும் கவனத்தோடு எடுத்து இந்த வழக்குகள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வாங்கன்றதால வருத்தப்பட்டு இருந்தா கூட வைத்தியசாலையில சென்று விடயங்களை எடுத்து செல்றதுக்கு நீதிபதி கவனமா இருப்பார். சுரேஷால என்ன செய்தாலும் ஆனா சுரேஷாலையில என்ன சொல்ற உசிறு பலம் ஐயா அவர உசிறு சரி, பலமான அவருக்கு மனைவி தான் கேம். மனைவி என்னன்னு சொன்ன இப்ப நான் முதல்ல சொன்னேன்னா, இவங்க பார்த்துட்டு வந்து வெளியில வாய்ஸ் கட் கொடுக்கும்போது கூட கணவரை வந்து இருதய அறுவை சிகிச்சை அந்த வார்டுக்கு வந்து மாத்தல. அவர் அப்பை 41வது வார்டுல தான் இருந்திருக்காரு. ஆனா இவங்க முன்கூட்டியே வந்து சொல்லிட்டாங்க, சுரேஷ் அலையே இருதய அந்த சிகிச்சைக்கு மாத்தியாச்சு அப்படின்னு ஒரு பொய்யான தரவு தான் சொல்லியிருக்காங்க. இல்ல நான் விசாரிச்சு பார்த்ததுல அவர் இன்னும் அந்த அந்த டைம் அவங்க வாய்ஸ் கட் கொடுத்த டைமுக்கு மாற்றப்பட்டே இருக்கல. ஆனா இதுக்கு முதலே சொல்லிட்டாங்க, ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டாங்க. தான் மாத்தி பத்துட்டார். இருதய சிகிச்சைக்கு போட்டுட்டாங்க. இல்ல எனக்கு என்னடா டெல்சான் இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா கூடுதலா சொல்லுவாங்க அதிக அளவு நித்திரை முழிக்க கூடாது, சாப்பிடாம அதிகமா சாப்பிடாம விட்டாலாம் ஹார்ட் வந்து சரியா வீக் ஆகுது. இப்ப நம்ம வைத்தியர் இல்ல இப்ப சொல்லுவாங்க நம்மட வயதா முதியவர்கள் சொல்லுவாங்க கவனமா இருக்கணும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும். இவர் தன்னைத்தானே வருத்தி கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட யாருமே கடைச்ச பண்ணல, சித்திரவதை பண்ணல, குடும்பம் பண்ணல. இது அவரே தன்னைத்தானே வருத்திக்கிட்டு இருக்கனால அது எதுவுமே நடக்கலாம். எனக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறோம்னா குற்றத்தடவு புலனாய்வு பிரிவினர் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம் என்னன்னா அவர் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கணும் உடனடியே. அவரை வீட்டு யாரு போறாங்க வாராங்க, அவங்களோட யாரு கதைக்கிறாங்க, அவங்கள டென்ஷன் ஆக்குறது தான் இதுல உணரக்கூடியதா இருக்குது. இப்ப பாருங்க நீங்க இப்ப வழக்கு வருதுன்னு இப்ப நாளைக்கெல்லாம் இப்ப என்ன சொல்ல பிரித்தோக தொடங்கிடுவா, பஜன் பாசிக்க தொடங்கிடுவா. ஆமா, இப்ப நாளைக்குன்னா இப்ப வீரவன்சம் வர இயலாது வெளியில வரமாட்டாரு. என்னடா இப்ப நோனா 2 வருஷம் என்ன சொல்றது 24 மாதம் வெளியில இல்லாதால அவங்க விரும்பின சாப்பாடெல்லாம் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார் நோனாக்கு. அங்கால இவரும் இல்ல, விஜயதாசவும் இல்ல. ஏண்டா நீ அவர் மகன் உள்ள போனனால இப்ப அவர் கவலையில அவரை இருக்கு. பத்தியே தேட தொடங்கிட்டாங்க. ஞானசார வாய்ப்பே இல்ல, ஞானசாரை சீல் அடிச்சு விட்டாங்க. ஆமா, உதயகம்மன் பிள்ளை இப்ப ஏதோ இப்பதான் சொல்றாங்க ஈஸ்டர் தாக்குதலுக்கும் உதயகம்மன் பிள்ளைக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்ப கதை கொஞ்சம் போய்கிட்டு இருக்கு. இப்ப அதையும் விமர்சிக்கிறாங்க, தேடுறாங்க. அடுத்தது தயாசிரியும் வாய்ப்பு இல்லை, ஏதோ பழைய பழைய வவுச்சர்கள், பழைய பில் இவரா கிரியேட் பண்ண பல பில்களை சொல்லி என் வீட்டுல எவ்வளவு நஷ்டமாகி இருக்கு, என் வீடு சேதமாகி இருக்குன்னு பழைய பில்களை சப்மிட் பண்ணி காசு பெற்றிருக்காரு. அது வேற. அவரும் சரி புறங்கள் ஆறு இருந்தது வேற. அந்த இதுல சரத் வீரசேகர அவரோட காலத்துல இல்லாத பொல்லாத பல செயல்கள் நடந்திருக்கு, ஒடுக்குமுறை நடந்திருக்கு, அடக்குமுறை நடந்திருக்கு. அதனால அவரும் எண்ணுவாரு. அவரும் அப்சன். அங்கால திலீப் ஜாய்வீர நிறைய நடந்திருக்கு. ஷேர் மார்க்கெட்ல பல பிரச்சனைகள் இருக்கு. ரைட், அவரும் உள்ளுக்கு போறாரு. ரைட், அது மட்டும் இல்ல திலீப் ஜாய்வீருக்கு இன்னும் நெட் பண்ணிக்குவோம். நீதிமன்ற அவமதிப்பு ஏற்கனவே ஒரு பேர் லிஸ்ட்ல இருக்கு. இல்ல நீதிமன்ற மதிப்புக்குரிய நீதிமன்றத்துல தயவான வேண்டுகோள், நீங்க எடுத்த பேர் பிள்ளை இன்னும் கொஞ்சம் பேரை விட்டுட்டீங்க. நீங்க நீதிமன்ற அவமதிப்புல ஈடுபட்டுட்டு வடமாநிலத்துல கொஞ்சம் என்ன சொல்ல தலகலன்னு தெரியுது. அதுகளையும் நீதிமன்ற அவமதிப்புகளை கொண்டெல்லாம். அடுத்த நாமல் ராஜபக்ச, அவருக்கு ஏகப்பட்டது இருக்கு. ரைட், ஓகே. எனக்கு நேற்று ஒரு ஐயா அடிச்சாருங்க, சுவிஸ்ல இருக்கிறவர் தம்பி. நான் சுவிஸுக்கு வந்து 26 வருஷம். நான் 3 வருஷத்துக்கு ஒருக்கா ஸ்ரீலங்காவுக்கு மட்டும்தான் விடுமுறை போவேன். அந்த ஷேர் மார்க்கெட் எங்க இருக்குன்னு கேட்டேன். ஏன்னு கேட்டேன். இல்ல இப்படி சின்ன சின்ன பையன் அதுக்கு போய் வாரன்னு சொன்னா அப்ப அவங்கள்ட்ட கையில எவ்வளவு காசு இருக்குது. நேற்று ஒரு கமெண்ட் பார்த்து இந்த கமெண்ட்ல கட்டாயம் வாசிப்ப கடைசியில, நான் 19 வயசா இருக்கும் போது பக்கத்து தெருல இருக்க சந்தைக்கே போக முடியாம இருந்தேன். இந்த மனுஷன் 19 வயசுல ஷேர் மார்க்கெட் போயிட்டு. இல்ல 19 வயசா இருக்கக்குள்ள உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. எங்களுக்கு அந்த காலத்துல வந்து என்ன போஸ்டர் ஐடென்டி கார்டு உண்டோ பாடசாலையில படிக்கக்குள்ள தருவாங்க, ஞாபகம் இருக்கா? வேலை போக்குலாம் எங்களுக்கு அந்த ஐசி எடுக்கிற ஞாபகம். அந்த போஸ்டர் ஐடென்டி கார்டு பெரிய இப்படி ஒரு பெரிய போட்டோவில் ஆட்டி அதை அந்நேரம் அந்த ஆமியில பிரச்சனை போனா பிடிச்சிருவாங்க. உண்மைதான். இப்ப நாமளே எல்லாம் பிடிக்கல, என்ன பிடிச்சதே அவங்களோட சித்தப்பா அப்பாவும் தானே. அப்பனும் சித்தப்பனும் பிடிச்சா அப்ப நாங்கெல்லாம் பஸ்ல போகல, அம்மாக்களோட போறது, தனியே போயில. அவங்க கூட்டி வருவாங்க. ஷியாமா கேட்டா அப்ப என்ன சொன்னாரு, பாருங்க தம்பி என்ன செய்யறது, இதான் கருமாண்ட. அப்ப அவர் கேட்டார் இன்னொன்று என்னடா டெல்சான் தம்பி, அவர் இப்ப கிரியா போயிடுவாரான்னு கேட்டார். எங்கன்னு கேட்டேன்.
இல்ல வழக்குகள் எல்லாம் வேகமா நடக்கும். நாங்க வருவோம். இப்ப இந்த ஒரு பக்கம் சுரேஷ் சாலை எப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அரசாங்கம் சம்பந்தமா பேசியிருக்கார் வாசுதேவ வாசுல நாணயக்காரர். இந்த அரசாங்கம் மாறப்போவதில்லை, யாராலும் மாற்றவும் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் சொல்லியிருக்காரு, இப்போது சட்டம் சரியாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றது, அரசாங்கம் சரியாக செய்கிறது எல்லா வேலையும் சொல்லியிருக்காரு. வாசுதேவ நாணயக்காரர் எங்க அப்பா. இல்ல ம். மைந்த யோசிப்பார், ஏ வாசு எங்களுக்கு கேஸ் வைக்கிறியா நீ? எங்களோட நல்லா தாண்டாப்பா இருந்தேன், இப்படிப்பா இப்படி பாருன அப்படிங்கிற மாதிரி அவரும் நெல்சன், வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு வரைக்கும் உத்தியோகபூர்வமாக நோய்வாய்ப்பட்டவர்கள் பட்டியல் ஒன்று வந்திருந்த அனுப்பின ஆமா ஆமா நானும் பார்த்தேன். அந்த நோயெல்லாம் இருக்கா படிங்க நெல்சன், கேட்கணும் ஆசையா இருக்கு. லிஸ்ட் தான் நோய் லிஸ்ட், யார் யார் அந்த நோயாளர்கள். அரசியல் அதிகார ஹீரோக்களுக்கு ஜெயில் கண்முன்னே வந்ததும் வந்த சொன்ன நோய்கள். ரைட், இதுதான் தலைப்பு. தலைப்பு கீழே இருக்கு போட்டோஸ். யாருன்னு பார்த்தா முதலாவது ரணில் விக்ரமசிங்க. தவணிகள் வேலை செய்யவில்லை, பக்கவாதம் அல்லது இதய அடைப்பு, சிறுநீரக பாதிப்புகள் இருக்கு. கேலியர் அம்புக்கு இல்ல, நீரிழிவு மற்றும் இதய நோய் நரம்பு பாதிப்புகள் இருக்கு. சசீந்திர ராஜபக்ச தூக்கத்தில் மூச்சு திணறல், தூக்கமின்மை. ரகித ராஜபக்ச இவருக்கும் அந்த அசிமேனியா என்னவே அந்த அப்னியா, ஸ்லீப் அப்னியா. ரகித ராஜபக்சவுக்கு தூக்கத்தில் மூச்சு திணறல், ஸ்லீப் அப்னியா. ராஜித சேனரத்ன இதய நோய் மற்றும் சுவாச கோளாறுகள், சுவாசிப்பதில் சிரமம். சரித்து அந்த கடைசியா அரெஸ்ட் பண்ணப்பட்ட எஸ்ஜேபியில இருந்து போனவர் தீவிர இதய நோயாளி. 60 வயதுடைய ஒருவருக்கு இருக்கும் அனைத்து நோய்களும் இவருக்கு உள்ளனவாம். ராஜபக்ச ஒரு பக்கம் டோட்டலி க்ளோஸ், மறுபக்கம் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப அதை வச்சுதான் இலங்கை கூட்டு வரணும். கோட்டாபய ராஜபக்சக்கு என்ன இருக்குன்னு தெரியல, ஆனா வரும் விரைவில் தெரிஞ்சு. ஒரு பக்கத்தை வச்சுதான் இழுத்துட்டு வரணும் அலைஞர். இல்ல கோட்டாபய ராஜபக்சக்கு எல்லாம் என்ன இருக்குன்னு தெரியாது. அது இந்த கேஸ்கள் வரும்போது நம்ம அதையும் லிஸ்ட்ல எட் பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன நோய்கள். அப்பாச்சி அந்த டைம்ல தவளை தொடங்கிடுவார். ஓ, இப்பவே அப்படித்தான் இருக்கு. இல்ல டெல்சான், இந்த டைம்ல இவங்களுக்கு வியாதின்னு சொல்ல எனக்கு ஒரு கவலை என்னன்னு சொன்னால், அரசியல் கைதிகள் அல்லது நீங்க எங்கட இளைஞர்கள், யுவதிகள், பெண்கள் எவ்வளவு பேரை கைது செய்த, எவ்வளவு சித்திரவதை செய்த நீங்க. அவர்கள நிலைமையெல்லாம் ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. வகை தொகையற்ற கைதுகள், அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த மோசமான நிலையெல்லாம் ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க. இது தவிர வரணும், நீங்கள் சொல்றதெல்லாம் போலியான வியாதிகள், ஆனா அவர்கள் எல்லாம் உண்மையான வியாதியால பாதிக்கப்பட்டிருந்தார். பலர் இறந்துட்டாங்க சிறைகள்ல. காணாமல் போன பல பேர் எங்கன்னு தெரியாத போராட அம்மாக்கள் இன்றைக்கு இறந்துட்டாங்க கன பேர். இந்த கண்ணீரும் இந்த வேதனையும் ஒரு தரையும் சும்மா இருக்க விடாது. ஆனா சரி, அரசியல் தான் இப்படி இருக்கு, எல்லாம் அப்படி ட்விஸ்டோட எல்லாம் போய்கிட்டு இருக்குன்னு பார்த்தா, நம்ம மக்கள் மத்தியிலையும் பல அதிர்ச்சிகரமான சம்பவங்கள்லாம் நிகழுது, செய்திகள் பதிவாகுது. அப்படித்தான் யாழ்ப்பாணத்துல நடந்த ஒரு துயர சம்பவம். ஒரு 17 வயது வளர்ந்து வரும் தமிழ் இசை கலைஞர். அப்ப அவரு ஒரு தவறான முடிவு எடுத்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்காரு. சச்சின் அப்படிங்கிற பேர். பாவம், நல்ல நல்ல திறமையான அப்படி வீடியோஸ் பார்க்கும்போது தெரியுது. அவ்வளவு இசையை லவ் பண்றவங்க, நினைக்கிறேன் உண்மையாகவே இசையை லவ் பண்றவங்க இந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டாங்க. இப்ப நான்லாம் டிப்ரெஷன் ஆகணும்னா உடனே இசையை கேட்டுதான் என்னையே ஆறுதல் படுத்திக்கிறது. ரைட்டா? அப்ப இப்படி இசையை காதலித்தும் ஏன் இவர் இப்படி செஞ்சுக்கிட்டாருங்கிறது ஒரு பெரிய ட்விஸ்டாவே இருந்துச்சு. ஆனா அது சம்பந்தமா நிறைய கதைகள் இப்ப வெளியே வந்திருக்கு. என்ன நடந்துச்சு, ஏதோ அப்டேட்ஸ் இருக்கா? இது ரொம்ப துயர சம்பவம். ஏன்னா இது மூலமா நாங்க ஒரு கட்டாயமா இதை பார்க்குற ஏனைய இளைஞர்களுக்கு நாங்கள் ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்தே ஆகணும். உங்களோட 17 வயது, 18 வயது, 19 வயது அந்த 3 வருடங்களை நீங்க ஒரு நிமிடம் நினைச்சு பாருங்க. நண்பர்களோட போவீங்க, பந்தடிப்பீங்க, மாங்காய் பிடுங்குவீங்க, என்ன சொல்ல குச்சி ஐஸ் வாங்குவீங்க. அந்த டைம்ல நான் வந்து யூத் பிரசிடென்ட், சர்ச்சில் தான் அவ்வளவு ஆர்வமா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதத்தான் சொல்ல. மற்றது இந்த பொடியனை பற்றி நாங்க ஒண்ணும் சொல்லல. ஏன்னா தவிலங்க வாசிக்கிறது, கோயில்ல தான் வாசிக்கிறோம். பக்தி, இசை எல்லாம் இருக்கிற இடத்துல முறை தவறிய என்ன சொல்ற நடவடிக்கைகள்ல இப்ப கூடுதலான இளைஞர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. இப்ப அந்த இளைஞனை பற்றி எங்களுக்கு தெரியாது என்னன்னு. இளைஞனை ஒன்னும் சொல்லியும் வேலை இறந்துட்டாரு பாவம். ஆனா இதுகளுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? இந்த கட்டிளமை பருவம், அதாவது இந்த 13, 14, 12 வயதுக்கு பிறகு பிள்ளைகள் வந்து ஒரு தனி உலகத்துல போன் தான் வாழ்க்கை. போனுக்குள்ளேயே ஃபுல்லா அடிக்ட் ஆகுறது. கூடுதலா பாருங்க, போன் இல்லாம இருக்க மாட்டாங்க. அது ஒரு போதை மாதிரி வந்துச்சு.
இதுக்கு பிரதான காரணம், அதாவது பெற்றார்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்றால், நீங்க இப்ப இதுல சொன்ன உடனே வழக்குகளை போட்டுறாங்கப்பா. எங்கட அப்பா அம்மாக்கு, எங்கட அப்பா அம்மா மீது சிறுவர் நன்னடத்த பிரிவு, எங்கட அப்பா அம்மா எல்லாம் எங்களை எல்லாம் இப்படி தண்டிச்சிருக்கிறாங்க. அப்பாண்ட ஒரு பயம் இருக்கு, அம்மாண்ட ஒரு பயம் இருக்கு. அப்பா வாராருன்னா உடனே நாங்க ஓடி போய் புத்தகத்தை தூக்கிடுவோம். ஆமா. அம்மா ஒரு சத்தமா ஒன்று கதைச்சா திரும்ப கதைக்க மாட்டோம். ம். இப்ப நீங்க போய் எங்க பாருங்க டெல்சன், அப்படி இல்லை. அம்மா அப்பாவே எதிர்த்து பேசுற நிறைய பேரை காணக்கூடியதாக இருக்கு. நல்ல இளைஞர்கள் சிறுவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில அதிகமானவர்கள் எதிர்த்து பேசுறவங்க, அவங்க அம்மா அப்பா சொல்ல கேட்காதவங்க, அப்படித்தான் நிறைய பேரை காணக்கூடியதா இருக்கு. இதுதான் வாழ்க்கை. அதாவது இப்ப 17 வயது படியனுக்கு இப்ப அவரை பற்றி தகவல் சமூக வலைத்தளங்கள்ல பரவுது. நமக்கு வலைத்தளத்துல தெரியாது, வார தகவல்கள் நமக்கு அடிப்படை. தெரியாது. ஆனா அந்த 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 தாய் தகப்பனோர் நம்ம யோசிச்சு பாருங்க. மற்றது இதுல இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னால், இந்த கூடுதலா உரையாடுங்க எல்லாரோடையும். குடும்பத்துல அம்மா அப்பா முதல்ல எல்லாம் வந்து டில்சான் ஞாபகம் இருக்கும். இரவு சாப்பாடு வந்து அம்மா அப்பா அந்த குடும்பமா எல்லாரும் உட்கார்ந்து இருந்து நிலத்துலதான் என்ன டேபிள் இதுகள் இல்ல தானே, மேசையெல்லாம் நிலத்துல இருந்து சாப்பிடுவோம். இப்ப அதெல்லாம் அங்க இருக்குது. அது த- சாப்பாடு பிளேட் எடுத்துட்டு உடனே சோபாவுல போயிருந்து டிவி பார்த்துக்கொண்டு சாப்பிடுறது. ம். கதை பேச்சு இல்ல, வீட்டுல உரையாடல் இல்ல. இல்ல. அதாவது டீனேஜ் வந்துட்டா பிள்ளைகள் அம்மாவோட அப்பாவோட கதை இல்ல, அம்மா அப்பா பிள்ளைகளுக்குன்னா பயப்படுது. இப்ப பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னே தெரியாது பல பெற்றோருக்கு. இவ்வளவுக்கு வளர்த்தவங்க கூட அந்த படியனுக்கு வெளிநாடு போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துன்னு சொல்றாங்க. ம், ம். 18 வயசுக்கு பிறகு அது நல்ல ஒரு கலைஞர், நல்ல ஒரு அவ்வளவுதான். சம்பவம். தமிழ் சமூகம் நல்ல ஒரு கலைஞர். இப்ப இன்னும் ஒரு சம்பவம் பதிவு இருக்கின்ற டெல்சான், இந்த கடுமையான நடைமுறைகளையும் கைவிடணும் சில இடங்கள்ல. இன்னும் ஒரு துயரமான ஒரு வெளிநாடு உள்ள ஒரு மரணம் நடந்திருக்கிறது. 19 வயது படியினம் இது போன்ற ஒரு தவறான முடிவு எடுத்திருக்கிறார். காதல் காதல் விவகாரம். காதல்ல வந்த விவகாரம். இந்த இளைஞரும் காதல் விவகாரம் தான் அப்படிதான் சொல்லப்படுது. ம். ஓ, அதுக்கு வந்து இந்த இளைஞனுக்கு வந்து ஒரு முறை தவறிய காதல்னு சொல்லப்படுது. வயதுக்கு மாறு சம்பந்தம் இல்லைன்னு இப்ப, சொல்றாங்க. ஆமா. நாங்க என்ன பிரச்சனை, இப்ப சில பேர் இதுக்கு வந்து பீல வந்து அவங்க எவ்வளவு கவலையில இருப்பாங்க, நீங்க என்ன இதை பேசுறீங்க. ஒரு விடயம் பேசப்படாமத்தான் எங்க சமூகத்துல கணக்க தவறுகள் நடக்குது. இப்ப நாங்க பேசாம விட்டோம்னா இன்னும் பல சச்சின்கள் தவறான முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இருக்கு. சோ அந்த இனியும் பல இளைஞர்கள் அந்த தவறான முடிவு எடுத்துடக்கூடாதுங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது ஊடகர்களாகிய எங்களுடைய கடமை. நாங்க எங்களால முடிஞ்சது நல்ல மெசேஜ்களை கொண்டு போய் மக்கள் மத்தியில சேர்ப்போம். அதனால யாருமே இதை விமர்சிக்க முடியாது. நாங்க எங்களுடைய இதுல கட்டாயம் சமூகம் ஒரு மீள் பரிசீலனை செய்ய வேணும். கட்டாயம். மற்றது சமூகத்தில் இருக்கக்கூடிய வாசிக சாலைகள், மற்றது சமூகத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டு கழகங்கள் எல்லாம் கூடுதலா இளைஞர்களை உள்வாங்க. இப்ப கூடுதலான இளைஞர்கள வாழ்க்கை கைத்தொலைபேசியோட போகுது, சோசியல் மீடியாவோட தான் போகுது. பல பேர் அதையும் நல்ல விதமா தான் பயன்படுத்துறாங்க. நிறைய இளைஞர்கள் சோசியல் மீடியா வச்சு எங்கெங்கேயோ நல்ல நல்ல முறையில வளர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சோசியல் மீடியாவை சரியா பயன்படுத்த தெரியாம தவறான வழிகளில் பயன்படுத்தி இப்படியான தவறான முடிவுகள்ல உங்களுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறீங்க. சும்மா அநியாயமான இப்படி முடிவுகள் எடுக்காதீங்க. உங்களை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. அந்த அவர் இந்த இளைஞருடைய இறுதி கிரியைகள் நடக்கும்போது நான் பார்த்தேன், கத்தி அழுது பிறண்டு அழுதுகிட்டு இருக்காங்க குடும்ப உறவினர்கள் எல்லாருமே. அப்ப பாருங்க, இப்ப அவர் இல்ல, இப்ப கஷ்டப்படுறது குடும்ப உறுப்பினர்கள் தான். சோ இது ரொம்ப எல்லாருமே கவனத்துல இருக்கணும். ஆனா இப்போ அதே மாதிரி தான் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், காலத்தின் தேவையா கட்டாயமா இருக்க விஷயம் தான் டெங்கு. 50,000 நோயாளர்கள் பதிவாகி இருக்கதா சொல்லப்படுது தரவுகள். அது சோசியல் மீடியாவில் தான் அப்படி நான் சில 2-3 இடத்துல பார்த்தேன். இப்போ என்ன நடக்குது, இப்போ இது என்னத்தான் செய்ய போறாங்க, இப்படி அரசாங்கம் இதை விட்டுட்டு பார்த்துக்க இருக்க போதா இல்லை இது இப்ப ஆனா வேலை திட்டங்கள் ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ ட்ரோன்லாம் இன்னைக்கு விட்டுக்கிட்டு இருந்தாங்க கொழும்பு இல்ல. இதுல 2-3 சம்பவம் நடக்குதுடா டெல்சான். அதிகாரிகளுக்கு மக்கள் கன்னடங்கள்ல கோஆபரேட் பண்றாங்கல்ல, மற்றது அதிகாரி மாற்ற உள்ளக பிரச்சனையும் இதுகளுக்குள்ள எதிரொலிச்சு கொண்டிருக்குது. நீயா நானான்ற இப்ப நேற்று தினம் பாத்தீங்கன்னு சொன்னா மட்டக்களப்பு பேத்தாள பகுதியில வந்து மட்டக்களப்பு மாவட்டத்துல குழந்தை பிறந்த ஒரு தாய் இறந்திருக்கிறார். குழந்தை பிறந்து 4 நாள்ல இறந்திருக்கிற அந்த சம்பவம் மட்டக்களப்புல 84 அதிகரிச்சிருக்குது. டெங்கு நோயாளர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது. பல இடங்கள்ல இன்னும் டெங்கு நோம்புகள தாக்கம் இருக்கலாம்னு கூறப்படுது. இலங்கையில பரவலா நீங்க சொன்ன மாதிரி 50,000 தாண்டி இருக்கு. இப்போ கொழும்பு போன்ற நகரங்கள் மாநகரங்கள்ல இன்னும் அதிகமா இருக்கு. கொழும்பு, கண்டி எல்லாம் இன்னும் அதிகமா இருக்குது. கொழும்பு, கம்பால அதிகம். இது விடயத்துல கவனம் செலுத்த வேணும். இப்ப மட்டக்களப்புல நடந்த மரணம் தொடர்பா என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு தெரியாது. பாவம். அதனால நான் தொடர்ந்து சொல்றதுதான், நம்ம சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாத்துக்குவோம், நம்ம சுத்தப்படுத்திக்குவோம். ரைட். இப்போ நம்ம சாப்பிட்டு போடுறது தவறு, அதை நாங்கள் முறையை அகற்றணும். மற்றது உங்களுடைய சுற்றுப்புற சூழல்ல வீசப்பட்டு கிடக்குது, ஏற்கனவே வீசப்பட்ட பழைய
பொலித்தீன் பேக்குகளா இருக்கலாம், பொலித்தீன் வேற பைகளா இருக்கலாம், பிளாஸ்டிக் கோப்பைகளா இருக்கலாம், போத்தலா இருக்கலாம், எல்லாத்தையும் அப்புறப்படுத்துங்க. எல்லாம் இப்போ நாளைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாளா பிடிச்சி ஒரு ஃபுல்லா சுத்தப்படுத்தி போட்டுருங்க. அந்த இலா கொலையெல்லாம் வெட்டிட்டு போட்டுட்டு தண்ணி தேங்குற இடமெல்லாம் இல்லாம ஆக்கிட்டு நாளைக்கு அந்த வேலையை எல்லாரும் செய்வோம். நாங்கள் எல்லாம் சேர்ந்து செய்வோம். செஞ்சுட்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இல்லைன்னா இது வந்து ரொம்ப ஆபத்தா போயிடும். ஆனா இன்னொரு வீடியோ ஒன்று இருக்கு, அதை பத்தி நாங்க நிச்சயமா கதைச்சு ஆகணும். அதுல கொஞ்சம் சண்டி பாட்டா தான் இருக்கு. எப்படின்னா, எதிர்த்தால் எங்களின் மறுமுகத்தை பார்க்க நேரிடும், கிழக்கு மாகாண போக்குவரத்து அதிகார சபை தலைவருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பாருங்க அந்த வீடியோவை. நாங்க வாகனத்தில் எடுத்த பிறகு சேர்ந்த குப்பை தான் இது. நீங்க சும்மா இப்படி சிரிச்சு கொண்டு எங்களை பழையன் பண்ண கூடாது. நீங்க சொல்லுங்க, இவரை சிரிச்சு கொண்டு எங்களை குற்றம் சாட்ட கூடாது. எங்களுக்கு வேறு வழியும் திருகோணமலை நகரசபை தலைவர் தான் நினைக்கிறேன். நகரசபை தலைவர் அதுல என்ன இப்ப இது வந்து இந்த அதிகாரி பிள்ளையா நடந்து கொண்ட மாதிரி எனக்கு தெரியல என்னன்னு சொல்லி. நகரசபை தலைவர் மீது கணக்க கோப்புகள் நிலுவையில் இருக்குது. இந்த காளி கோயில் பிரச்சனை, இந்த கடற்பிரச்சனை எல்லாம் கிடக்குது. போக்குவரத்து அதிகார சபையின் தலைவரே ஏழுமண்டால் ஒரு கால் இன்றைக்கு நாளைக்கு உங்களுக்கு கொஞ்சம் வேலையா இருக்கும், திங்கக்கிழமை இருக்கோ தூசு தட்டுங்க. அந்த அதிகாரி இப்ப அதிகாரி என்ன தவறு நடந்துன்னு தெரியாது. ஆறு கதைக்கிறன்னு இருக்கு தானே ரில்சான் இதுல. இது சொல்லப்படுது என்னன்னு பாப்போம். இதுல என்ன நடவடிக்கை கொஞ்சம் காரசாரமான விவாதம். இது தொடர்பா அடுத்த காணொலியில முழுமையான தகவலை தரலாம் என்று நினைக்கிறேன். சரி, பின்னோட்ட அதே மாதிரி அதுக்கு முதல் சொல்லிடணும், தென்னிந்தியாவுல ஒரு துயர சம்பவம். இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள், இயக்குனரும் நடிகருமான பாக்கியராஜ் அவர்கள் காலமாகிட்டாரு. அவருடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த நேரத்தில். நிச்சயமா அவருக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். இயக்குனர் சிகரம் பாரதி ராஜா இறந்து 17வது நாள் இயக்குனர் சிகரம் பாரதி ராஜாவின் ஒரு நிழலாக இருந்தவர் தான் பாக்கியராஜ். அது மட்டுமல்லாது பெண்களின் உளவியலை மிக ஆழமாக படங்கள் மூலம் வெளிக்கொண்டு வந்தவர். பாலிவுட்டுக்கும் கூட சவால் கொடுத்தவர். அமிர்தா பச்சனை வச்சு கூட ஒரு படம் ஒன்று எடுத்த ஒரு பெரும் நடிகர். அது மட்டுமல்ல, அவர் கூடுதலா அவர படங்கள்ல சண்டை காட்சி இருக்காது, நகைச்சுவை இருக்கும். இன்றைக்கும் அந்த முருங்கைக்காண்டு சொன்னால் அந்த அளவுக்கு அவர் அந்த நகைச்சுவையை முடிச்ச திரைப்படம். அவர் உண்மையில் ஒரு சிறந்த நடிகர், சிறந்த இயக்குனர், சிறந்த திரைக்கடை வசனம் எழுதக்கூடியவர், சிறந்த ஒரு மனிதர். நல்லா தான் இருந்திருக்காரு. குஷ்புடைய மகளுடைய திருமண விதத்திலையும் கலந்துக்கிட்டு வந்து நல்லா சிரிச்ச வண்ணம் தான் இருந்திருக்காரு. இன்னைக்கு காலையில வாக்கிங் போயிட்டு வரும்போதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. வீட்டுல போயிட்டு டயர்டாகி அப்படி அமர்ந்தோடனே அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதா சொல்லப்படுது. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கை இருக்க வரைக்கும் நம்மளும் சந்தோஷமா இருந்து மற்றவங்களும் சந்தோஷமா வச்சுட்டு போயிடுவோம். அவ்வளவுதான் சொல்ல இருக்கு. இருக்கும் வரையும் எல்லோரும் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். மகிழ்ச்சி தான் வாழ்க்கையில முக்கியமானது. கொண்டு போக போறது இல்ல கனைவரிட்ட இருக்கிறது வந்து டில்சான் இப்ப வந்து முரண்பாடும் கவலைகளும் என்ன சொல்றோம், கோபமும் தான் இருக்குது. அதால எதையும் சாதிக்கல. ஏதாச்சும் சில பேர் கோபம் பண்றாங்க, ரைட். ஏதோ ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்தோம்னா அந்த கோபம் வருது. ஆனா அந்த கோபத்தோட தான் லைஃப் லாங் வாழ பாக்குறாங்க. இல்ல, நான் என் மனசுல இருந்து நான் மாறவே மாட்டேன், நான் என்னுடைய கொள்கையை மாற்றிக்கவே மாட்டேன், அந்த நபர் தவறு, நான் மாறிக்கவே மாட்டேன் அப்படின்னு நாளைக்கு நீங்க விழுந்து ரோட்ல கிடந்தாலும் அந்த நபர் தூக்கக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். அப்ப நீங்க ஐயோ அவர் கெட்டவர், என்னைய பிடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. உங்க உயிரை காப்பாத்தணும்னு அவரும் உதவிதான் ஆகணும். இந்த மனநிலை எங்கட தமிழாக்கள்கிட்ட கனைபெருட்ட இருக்குது. அவன் எனக்கு இதை செய்துட்டான், அவன் என்ன பற்றி காய்ச்சிட்டான், நான் அவனை மன்னிக்க மாட்டேன், அவனோட வீட்டை போக மாட்டேன், அவனோட கொண்டாட்டத்துல கலந்து கொள்ள மாட்டேன், விரும்பினா நீங்க கதைங்க அல்லது விருப்பம் இல்லைன்னா நீங்க கதைங்க என்ற அந்த மனநிலை கூடுதலா அதிகளவா தமிழாக்கள்கிட்ட இருக்குது. அது தமிழாக்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய நோயா இருக்கு. நான் அதுலயும் கண்டது பெண்கள் கிட்ட இருக்கு. நிறைய பெண்கள் கிட்ட அந்த நிலைமை இருக்கு. இல்ல அதுதான் நான் சொல்றேன். ஆண்கள் கூட கம்மி தான், ஆண்கள் கூட சமாளிச்சு போயிருவாங்க எதுனாலும் மனக்கசப்பு. ஆனா பெண்கள் அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு வந்தா அந்த மனக்கசப்போட தான் வாழ்நாள் முழுக்க இருக்க பாக்குறீங்க. சரியில்லை, மாத்திக்க பாருங்க, மாறுங்க, எல்லாமே மாறும். ரைட் ரைட். கமெண்ட்ஸை பார்ப்போம். இனிமேல் யாரும் வைத்தியசாலை போக வேண்டாம், ஜெயிலுக்கு போங்க, உடம்புல இருக்க எல்லா நோயும் தெரிய வரும், தெரியாத நோயும் வெளியே வரும். நானும் பங்கு சந்தைக்கு போனதில்லை, ஆனால் பக்கத்து தெருவுக்கு போயிட்டு இருக்கிறேன். டில்சான், உங்களது லெவல் வேற, சிரிப்பு எல்லாம் வேற.
மக்களின் வரிப்பணத்தை வைத்துத்தான் பங்குச்சந்தை உழைத்த மகன் இவர். ஆஹா, அது நேரே. இது உங்களோட கருத்து. நாட்டில் நடப்பதை போன்று நீங்கள் உலகில் எங்கும் கிடையாது, இலங்கையில் மட்டும்தான் பார்க்கிறோம். இப்பொழுதெல்லாம் உங்கள் நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்க்கும்போது நாம் நாட்டில் நடப்பதை திரைக்கதை போன்று இருக்கிறது, யுத்தமா. நன்றி நன்றி. ஓகே, சொல்லுங்க டெல்சா. ஊழல் செய்தவர்கள் எல்லோரும் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து வைக்க போறார்கள். இருணிகா நக்கல் வேற லெவல். ரிவைண்ட் பண்ணி பண்ணி பார்த்தன் டெய்லி வாட்சிங் ஃப்ரம் யூகே. தகவல் சொன்ன நீங்க பிள்ளையா பாக்காங்க அப்படி எல்லாம். டெல்சா தமிழ் வணக்கம், வாழ்த்துக்கள். உங்கள் பதிவுகளை தமிழால் பார்த்து கொண்டிருக்கிறேன். நன்றி. அரசியல் வேண்டாம், புரியாது தெரியாது என்கிற காலங்கள் போய் எல்லோரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியத்தை மிக அருமையாக எல்லோருக்கும் கொண்டு சேர்த்த புகழ் உங்கள் இருவரையும். நன்றி. உங்களை போன்ற நல்லுள்ளங்கள் மற்றவர்களுக்கு அதை சொல்றதாலாம் அது போய் சேருது. உங்களுக்கும் அதுல விசேட நன்றி. சிறப்பு. 2021 ஜனாதிபதி அவர்களின் பைத்தியத்திலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும். 2029 ஜனாதிபதியின் அவர்களின் பைத்தியத்திலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டுமா? சார் ராஜபக்ச நாமல், உன்னுடைய தகுதிக்கேற்ற சாணியடி வாழ்த்துக்கள். தமிழரசு, நீங்கள் தப்புவீர்கள், ஆனால் டில்சாட் நீங்கள் தப்ப முடியாது. சிவப்பு சட்டைக்காரன் நைசாக நழுவுகிறார். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். சண்டையை முடிச்சிட்டு சண்டையோட மண்டை சந்திப்போம். கட்டாய். பாய், டாடா, வணக்கம். உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th ஜூலை 2026 ஓவோ அரீனா வெம்ப்லியில நடக்க இருக்கு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.